பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தோற்று போனவங்களை ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமருக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் எவ்வளோதான் முதல் போட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். பிஸ்னஸ்லேயும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது என்று சொல்லி நீங்கள் சில நேரங்களில் அப்படியே வெறுத்து போய் என்ன செய்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வருமானம் குறைஞ்சிருது. அதை சேர்க்கறதுக்கு ஓட வேண்டியது இருக்குது, அதை செய்கிறதுக்கு ஓட வேண்டியது இருக்குது, அதுக்கு யார்ட்டையா கேட்க வேண்டியது இருக்குது. மேற்கொண்டு கடனாக தான் போகுது. என் வாழ்க்கை மாறாதா, என்னுடைய காரியங்கள் நடப்பிக்கப்படாதான்னு சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேத வசனங்கள் இப்படியாக சொல்லுது, நீ உன் கையின் பிரயாசை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொல்லி சொன்னது யாருங்க? இந்த உலகத்தை ஜெயித்த உலக இரட்சகர். அவர் ஜெயிச்சாரு. உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இதை போல தான் நம்மளை போல தான் புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவசாலிய தேவன் தெரிந்து கொண்டார் பாருங்க. அவன் தான் பேதுரு. அவனை மாரி மீன் பிடிக்கிற எவனும் கிடையாது. எப்பேற்பட்ட மீன்களாக இருந்தாலும் அவன் பிடிச்சிருவான். எங்கே கிடைக்கும், எந்த டைமில் கிடைக்கும், எந்த டைரக்ஷனில் போனால் எந்த இடத்துல அந்த மீன் இருக்குன்றது கரெக்டாக தெரிஞ்ச ஒரு மனுஷன். நைட்டு முழுக்க பிரயாசப்படுறான், ஒரு மீன் கூட அகப்படலை. அவன் கற்றுக்கிட்ட மொத்த டெக்னிக்கையும் அவன் வெளியே காட்டினான். ஆனால் அவனால் நைட்டு முழுக்க ஒரு மீனையும் பிடிக்கவே முடியல. காலையில் வலையை அலசிக்கிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு ஆவியான சொல்கிறாரு, ஆண்டவர் அவனை வா மீன் பிடிக்க போகலான்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் சத்தத்தை கேட்டு முதல்ல அவன் கீழ்ப்படிஞ்சு கடலில் ஏறி பிரயாணப்பட்டு போனான். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஆண்டோட வார்த்தை புறப்பட்டு செல்லு மகனே அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நம்மகிட்ட சொல்லணும், நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். அது நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களில் சரிதான். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை கொண்டு போய் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கணும்னு நினச்சாருன்னா நீங்கள் தான் அதுக்கு பிரயாசப்படணும், நீங்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும், நீங்கள் தான் அந்த காரியங்களை ஸ்டெப்பை எடுக்கணும். பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை மட்டும் தனியாக போய் அதை செய்ய விட மாட்டார். அவர் எண்ணங்களை கொடுத்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போவார். நீங்கள் பரப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆவியானவரே, நீர் எனக்கு தெளிந்த பற்றி ஞானம் அறிவும் உண்டு பண்ணுங்க. என்னுடைய ஞானத்தில் இல்லை, உம்முடைய ஞானத்தில் பேசணும். ஆண்டவரே, செயல்படணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நஷ்டப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கு நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் எனக்கு பலன் உண்டு பண்ணுங்க, என்னுடைய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க, என்ன கூட இருந்து வழி நடத்துங்கன்னு கேட்கணும். பாருங்க, அவன் பேதுரு என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் நேராக போகிறான். ஆண்டோட சத்தத்தை கேட்டு கடலில் பிரயாணப்பட்டு போகிறான். ஆண்டு சொல்றாரு, இன்னும் ஆழத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. வலையை போடுன்னு சொல்லும்போது அப்போதான் அவனோட உலக ஞானத்தை வெளிப்படுத்துகிறான் பாருங்க. நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டையா, இந்த இடத்துல மீன் கிடைக்கும்னு எனக்கு தெரியாதுன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, நைட்டு முழுக்க பிரயாசப்பட்டேன், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காண்டி நான் போடுறேன். அவன் ரொம்ப விசுவாசத்தோட அல்லேலூயான்னு சொல்லிட்டு போடல. அவன் போட்டது நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால நான் போடுறேன். அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மை அவனுக்கு. அவன் படகு மட்டும் இல்லை, கூட இவனை என்னதான் நடக்குன்னு பார்ப்பமேன்னு போனவங்களோட படகையும் கர்த்தர் நிறைச்சி கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்கிறத பக்கத்துலேருந்து சும்மா பார்த்துட்டு இருக்கவன் படகு கூட கர்த்தர் நிறையும்படியாக தேவன் செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் படகு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கவங்களுடைய படகையும் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். அவங்க சொல்லியிருப்பாங்க, பேதுரு எக்ஸ்பர்ட், அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாருன்றக்காண்டி இவன் போடுறான் பற்றியா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மனுஷங்களை கூப்பிட்டு இங்கே வாங்கடா, மீன் நிறையா இருக்கு, எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அப்போ அவன் அந்த இடத்துல பாருங்க, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அதுக்கு செவி கொடுத்து அதை செய்ததுனால அவனுக்கு ஆவியானோட நடத்துதல் எப்படி இருக்குன்றத அந்த இடத்துல தெளிவாக பார்க்க முடியும். பாருங்க, அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ மீன்கள் கிடைக்கும்னு சொல்லி. நீர் என்னை விட்டு போங்க, நான் பாவியான மனுஷன்னு சொல்லிட்டான். அவன் என்ன அந்த இடத்துல அதிர்ச்சியாக இருந்தனால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் சொல்லிட்டான் பாருங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆவியானோட சத்தத்தை கேட்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் தோற்று போன எந்த இடத்துல நின்னாலும் சரி,
கடங்காரன் வந்து கழுவி ஊற்றிட்டு போனாலும் சரி, ஆவியானவர் இந்த நாளில் உங்களோட கூட இருக்கிறார், உங்கள் கூட பேசுகிறார். நீங்கள் அழுது தேவ சமூகத்தில் மன வருத்தத்தில் உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்களா? எவ்வளோ நாட்கள் கன்சீவ் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க சகோதரனை பார்த்து நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய சத்தத்துக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. உங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை, உங்கள் உறுப்புகளை பலப்படுத்துவார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் கர்த்தராயிருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு போன மனுஷங்க, செயல்பட்ட மனுஷங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. ராஜா முதற்கொண்டு அந்த மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுப்பான். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த அனுபவசாலியான ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஞானத்துல போய் அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால அவங்க ஞானத்துல ஜெயிக்க முடியாது. அதனாலதான் அவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா இயேசு கைட் பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவரோட வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் பெரிது. நம்ம ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்பா. நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கபடியால் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நாங்கள் ஜெயிக்கணும் என்பதற்காக நீர் எங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு அனுபவசாலியான நபர்கள் எங்களை குழப்புகிறாங்க. அனுபவத்துக்காண்டி ஆண்டவரே பணம் வச்சிருக்கான்றதுக்காக நாங்கள் அவங்க சத்தத்தை கேட்கக்கூடாது ஆண்டவரே. ஆவியானோட சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கிற மகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இத்தனை நாட்கள் எங்களுடைய நாட்கள் நாங்கள் விரயம் பண்ணதுக்காண்டி எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் எண்ணங்கள் இருக்கிற அந்த பிடிவாதங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. ஜெபம் பண்ணி ஆண்டவரே காரியங்கள் நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சில பேருக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்துறீங்க. சில பேரை நீங்கள் பிரயாசப்பட்டு கடந்து போக சொல்றீங்க. ஆனால் நீங்கள் தான் என்னை கூட்டிட்டு போகணும், நீங்க தான் செய்யணும்னு பிரயாசப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கப்பா. அந்த எண்ணங்களை மாற்றி ஆவியானவர் புறப்பட்டு போக உதவி செய்யுங்க. ஒரு கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவருடைய பிரசன்ஸோட அவனை கொண்டு போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அந்த மனப்பக்குவத்தையும் அந்த தாழ்மையும் அவனுக்கு உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறோம். இன்னைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தாழ்மையின் அனுபவம் உண்டாயிருக்கட்டும்பா ஆண்டவர். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் செவி கொடுத்தல் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கீழ்பட்டு பிரயாசப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த பிரயாசத்துல இன்னும் ஆழமாய் போக கர்த்தர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அதில் வலைகளை போட உதவி செய்யுங்க. அதில் மீன்களை பிடிக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. இன்னும் ஆழத்துல போன்னு சொல்லி வலைய போடுன்னு சொன்ன பொழுது முழுக பிரயாசப்பட்டேன், ஆனா ஒரு மீன் ஆகப்படலை. ஆயினும் நீ சொன்னதுனால போடுறேன்னு சொன்ன பேதுருக்கு 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்க பிள்ளைங்க உங்களை மட்டும் நம்பி இருக்காங்கப்பா. வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உலகத்துல ஒரு மனுஷனு பெர்ஃபெக்ட் இல்லை ஆண்டவரே. ஒருவனும் நீதிமான் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தருணத்தை நீர் உண்டு பண்ணுகிறீர். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க. தாழ்மையின் எண்ணங்கள் உருவாகட்டும். எங்களை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த நொடி பொழுதுல கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. தடைய உடைங்க. கடின இருதயம் உள்ள நபர்களை இயேசுவின் நாமத்துல உடைங்க. இவங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கொடுக்க முடியாதபடிக்கு இவங்களுக்கு கமிட் கொடுத்தோம் அந்த பணத்தை கொடுக்காம கடினமான இருதயங்களை கொடுத்து வைத்திருக்கிற நபர்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த கடின இருதயத்தை உடைக்கிறேன் ஆண்டவரே. பணத்தை கொடுக்க ஆண்டவரே எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஆனா போனை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் அழுது புலம்புறாங்க ஆண்டவரே. போனை எடுத்து தெளிவான பதில்களை சொல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ செய்கிற அற்புதங்களை ஆண்டவரே புறஜாதிகளுக்கு சொல்லி எலியாவின் தேவன் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லத்தக்கதாய் என் ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய இருதயத்தை இந்த ஜனங்களுக்கு நேராக திருப்பி அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் தான் மெய் தேவன் என்பதை புறஜாதிகளுக்குள்ள சொல்லுவாங்க ஆண்டவரே. அவர்கள் நாவுகள் அறிக்கையிடும்படியாக உங்க பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் செவி கொடுத்து பிரயாசப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.